அந்த மாணவர்கள் செய்தது என்ன? இந்த வீடியோவை ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த வீடியோவை போய் பார்த்தவங்களுக்கு எல்லாமே நெஞ்சு குமுறிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த பாஜக செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது. பிஜேபி காரனே அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசு துறை சார்ந்த பணிகளுக்கான தேர்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். இந்த தேர்வுகள் பீகாரில் நடக்குது. இதை எதிர்கொள்கிறதுக்காக மாணவர்கள் தயாராகிறாங்க. தயாராகி இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய தேர்வு ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே போனவங்க என்னென்னா, அந்த எக்ஸாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள்களை பார்க்குறாங்க. பார்த்ததும் கொதி நிலைக்கு வந்துடுறாங்க. பல மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வினாத்தாள்களை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய ஹாலில் இருந்து கோபமாக வெளியேறுறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அதே கேள்விகள் அடங்கிய வினாத்தாளுடைய நகல்கள் எல்லா இடமும் வைரல் ஆகிட்டு இருந்தது. அப்படின்னா இது ஏற்கனவே கசிய விடப்பட்டிருக்கிறது. இதை செஞ்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் உண்மையை படித்து நாங்கள் முன்னுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஏழை நடுத்தர எளிய மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், எப்போவுமே இந்த அரசு துறை சார்ந்த வேலைகளில் யார் அதிகமாக போய் அந்த எக்ஸாம் எழுதுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் இல்லையா, அவங்க தான் அதிகமாக இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அவர்களுடைய வயிற்றில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிறதா உண்மை. அதாவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரியான 6 பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இது சர்வசாதாரணமான செய்தியாக இருக்கிறது. இந்த வினாத்தாள் கசிகிறது, லஞ்சம் வாங்கி கொண்டு உயர் பொறுப்புகளில் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறது மாதிரியான விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஊடகம் வெளியிட்டிருக்கு. அவங்க என்ன ஒருத்த மாற்றான், அவனை வச்சே பல்வேறு இடங்களில் போய் இது எப்படி நடக்குது, வினாத்தாளை எப்படி கசிய விடுறான், இதுக்கு முன்னாடி பிஜேபி காரனுடைய பங்களிப்புகள் எல்லாம் என்ன, அவன் எப்படி இதில் நுழைகிறான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் தெள்ள தெளிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் சில காலங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் கரெக்டாக எத்தனை எக்ஸாமில் எப்போ